ஹலோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் ஃபோன்லேயும் காமனாக வர ஒரு ஃபால்ட் என்னன்னா இந்த சிசி பின்னு சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை உடஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ வரும். இப்போ பழைய மாடல் அந்த விஐ டைப்பாக இருந்தால் நீங்கள் மாற்றிடுவீங்க. இந்த சி டைப்பாக இருந்தால் நிறைய பேர் மாற்ற மாட்டீங்க, டேரெக்டாக சப்போர்டையே மாற்றிட்டு போயிடுறீங்க. அதனால் இப்போ இந்த சிசி பின்னை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இதில் சிம்பிளாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ப்ளோ பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்த க்ளூ இருக்கும் அதை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணோன்னா அந்த பழைய க்ளூ எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஹீட்டு 200லேருந்து 350 வைக்கலாம். அதை வச்சுட்டு நீங்கள் ப்ளோ பண்ணுங்கள். ப்ளோ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய க்ளூ எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பழைய பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி ரிமூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணி நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் வந்து இப்போ 350 வச்சு நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஹீட் பண்ணும்போது அந்த கார்னரில் அந்த லெட் எல்லாம் மெல்ட் ஆகுதா இல்லையா நான் செக் பண்ணுறேன். 2 சைட்லையும் செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சப்போஸ் மெல்ட் ஆகாமல் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா அந்த ட்ராக்கே டேமேஜ் ஆகும். அதை நான் செக் பண்ணுறதுக்காக 2 சைடும் நான் தொட்டு பார்க்குறேன் ஹீட் பண்ணிவிட்டு. இப்போ ஹீட் பண்ணிவிட்டு நான் 2 சைடும் தொட்டு பார்க்கும்போது 2 சைடும் மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னு எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியுது. தெரிஞ்ச உடனே நான் லைட்டாக பிடிச்சி தூக்கின உடனே எனக்கு வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், அது மெல்ட் ஆகும்போது ஒரு மாதிரி சில்வர் கலரில் அங்கே ப்ளோ பண்ணும்போது சில்வர் கலரில் தெரியும். அப்போ நம்ம பிடிச்சி தூக்கணும்னா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக வந்துடும். இப்போ தூக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பழைய சிசி பின் எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் புது சிசி பின்னை மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போர்டில் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பழைய லெட் அந்த க்ளூ லெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ப்ளோ பண்ணி நீங்கள் எடுக்கலாம், அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி. அப்படி இல்லைனா டேரெக்டாக சால்விங் ஸ்டேஷன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கூட வந்துடும். என்ன ஒன்று, இதில் டேமேஜ் பேட் இருந்ததுன்னா அதை பிச்சுட்டு வந்துடும். அதை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், பார்த்து ஒர்க் பண்ணுங்க கைஸ். இப்போ இதில் ஒரு பேட் மட்டும் பிஞ்சிடுச்சு. இப்போ அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. இது என்னன்னா சப்போஸ் அது லைன் போகிற பேடாக இருந்தால் ஓகே, நம்ம ஜம்பர் பண்ணிக்கலாம். சப்போஸ் லைன் போல் டம்மி பேடாக இருந்ததுன்னா அதை நம்ம நார்மலாக டம்மியாக விட்டுடலாம். அது நீங்கள் ஸ்கீமாட்டிக் இருந்தால் அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் அந்த பேடு கரெக்டாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜம்பர் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் நான் ஜம்பர் பண்ணி இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது வியூவு. இப்போ நம்ம பழைய லெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், விக்கு யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். விக்கு லைட்டாக மடிச்சுட்டு நீங்கள் அதில் ஃப்ளெக்ஸை அப்ளை பண்ணி சால்ட்ரிங் வச்சு நீங்கள் அதேமாரி ஸ்க்ரப் பண்ணுற மாரி லைட்டாக நீங்கள் அதில் தேய்ச்சிங்கன்னா பழைய க்ளூ எல்லாமே அந்த பழைய சால்ட்ரிங் பேஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் அந்த டேமேஜ் பேடாண்டா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன், அங்கே வந்து நம்ம ஜம்பர் பண்ணுறதுக்காக. இப்போ ஏன் இதை நான் முன்னாடியே பண்ணுறேன்னா, இப்போ நம்ம க்ளீன் பண்ணும் போது அதில் பழைய லெட்டு இருக்குது. அந்த லெட்டு அந்த ஸ்க்ரப் பண்ண இடத்தான பட்டுதுன்னா அதுவும் வந்து கனெக்டிவிட்டியாக ஆகிடும். அதனால் இப்போ நம்ம பண்ணுறோம். லாஸ்ட்டாக பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் இப்போ பண்ணுறோம் கைஸ். நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோஸ் புரியுது, ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகுதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்லாம் நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் ஆனால் பாருங்கள், யூஸ் ஆகலாம் விட்டுருங்க கைஸ். இப்போ நீங்கள் விக் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வச்சு லைட்டாக தான் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா பேடு டேமேஜ் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் பண்ணுறேன். அதே மாதிரி ஓவரால் லெட்டு இருக்குன்னா நீங்கள் அந்த விக்கை கட் பண்ணிவிட்டு அகைன் நியூவாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் லெட் அதிகமாக இருக்குது, இதை அதோட நான் யூஸ் பண்ணனா எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். அந்த இடத்துல ரிட்டனு அந்த லெட்லாம் அப்ளை ஆகும், அதில் ஓவரால் லெட் இருக்குன்னா. அதனால நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே புதுசாக விக்கி யூஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளீன் ஆயிரும்.
இப்போ ஒழுங்கா ப்ராப்பரா கிளீன் ஆகலையா? இப்போ நான் வந்து மறுபடியும் புதுசா விக்கு கட் பண்ணி பண்றேன். இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஒழுங்கா கிளீன் ஆகாதனால. இப்ப நான் அகைன் புது விக்க யூஸ் பண்றேன். மடிச்சுட்டு, நான் பண்ணும்போது எவ்வளோ கிளியரா வருதுன்னு பாருங்க. ஜஸ்ட் லைட்டா தான் வச்சு நான் அதில ஸ்க்ரப் பண்றேன். ரொம்ப டைட்டா பண்ணோம்னா, பேட் டேமேஜ் ஆகும். ஜஸ்ட் லைட்டா அதில அப்படி பட்டும் படாத மாரி நான் தேய்க்கிறேன். தேய்க்கும்போது, ஈஸியா நம்மளுக்கு கிளீன் ஆயிட்டு வருது பாருங்க. இப்ப கிளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்போ பட்ஸோ இல்ல ஸ்பாஞ்சோ, பிரஷ்ஷோ வச்சு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் அந்த இடத்த. எப்பயுமே நம்ம நீட்டா கிளீன் பண்ணாதான் அந்த ஒர்க்கு ஒரு நீட்டா இருக்கும். பார்க்கவும் நம்மளுக்கும் ஒர்க் பண்ண ஈஸியா இருக்கும் கைஸ். இப்ப கிளீன் பண்ணியாச்சு. நீங்க பட்ஸ் இருந்ததுன்னா அத யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டாவே இருக்கும். அப்படி இல்ல அந்த ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா லெட் அப்ளை பண்றேன். இது வந்து சால்டரிங் லெட், இது ஒயர் லெட். இத நான் யூஸ் பண்றேன். சப்போஸ் ட்ரையா இருக்கு நீங்க பண்ணும்போது அப்படின்னா, நீங்க லைட்டா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க ப்ளோயர்ல கூட பண்ணலாம். பிபிடி யூஸ் பண்ணி அந்த இடத்தாண்ட லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ப்ளோ பண்ணீங்கன்னா அதுவே செட் ஆயிரும். இப்போ நான் அதில் ஒயர் லெட் யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு. லைட்டா ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணா கரெக்டா செட் ஆயிரும். இப்போ இருந்தாலும் நான் லெட் ஏத்திட்டேன். இப்போ நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு சிசி பின்னை வைக்கிறேன். பாருங்க, சிசி பின்னை வச்சுட்டு நான் ப்ளோ பண்ணேன்னா அது பக்காவா செட் ஆயிரும். இப்போ சிசி பின்னை வச்சுட்டேன் நான். கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்துட்டு வைங்க கைஸ். லைட்டாக அன்இவனாக இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ளோ பண்ணுறேன். ஹீட்டு 300லேருந்து 350 வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி பண்ணுங்க கைஸ். நார்மலாக 60லேருந்து 40 வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ளோ பண்ணுறேன். அந்த பேட் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுறது உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க. சப்போஸ் ஜாயிண்ட் ஆகலாம், நீங்கள் நான் பண்ணுற மாரி பண்ணுங்க. இந்த சால்டரிங் எடுத்து லைட்டாக ஒரு டிப் மட்டும் பண்ணுங்க. சும்மா அது தொட்டிங்கனாலே அந்த கீழே இருக்க பேடும் மேலே இருக்க அந்த பேடும் செட் ஆயிரும். சப்போஸ் அதில் கனெக்டிவிட்டி இல்லை, கேப் இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, பக்காவாக செட் ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா 2 பின் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுறது சான்சஸ் இருக்கு. அது மாதிரி பண்ணாமல் பார்த்து சேஃபாக பண்ணுங்க கைஸ். இது ஒரு மெத்தட் தான் நான் பண்ணி காட்டுறேன். வேற மெத்தட்லயும் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோல கூட நான் போடுறேன் கைஸ். ஜஸ்ட் நம்ம அதில் டிப் பண்ணும்போது ஜஸ்ட் தொடும் போது அதில் பக்காவா செட் ஆயிரும். ஆல்ரெடி ஃப்ளெக்ஸு அந்த லெட் எல்லாமே இருக்கிறதுனால கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க, நெக்ஸ்ட் நான் க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டு நான் வியூ காட்டுறேன் பாருங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த சப்போர்ட்டுக்கு இருக்க அந்த 4 சைடு அந்த காலையும் நீங்கள் இப்பயே லெட் ஏற்றிக்கலாம். அப்படி இல்லை லாஸ்ட்டாக கூட ஏற்றிக்கலாம். இப்போ நான் ஜம்பர் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு அந்த ட்ராக்கு. இப்போ பாருங்க, நான் ஜம்பர் பண்றேன். சப்போஸ் நீங்க ஜம்பர் பண்றீங்கன்னா இதுல வந்து லெட் ஏத்திக்கோங்க. அந்த ஜம்பர் ஒயர்ல லைட்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு லெட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். நீங்க புதுசா பண்றீங்கன்னா கொஞ்சம் அந்த லெட் ஏறது அப்சர்வ் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அதுலயே கொஞ்சம் ஒர்க்கு நம்மளால பண்ண முடியல, அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் லெட் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் லெட் சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நான் வைக்கிற அந்த பின்ல எனக்கு வந்து ஒரு சைடு கரெக்டாக ஒட்டுது, இன்னொன்று சைடு ஒட்டல. எதனாலனா அந்த ஆப்போசிட் சைடில் லெட்டு ஏறல, அதனால உட்காரல. இப்போ நான் லெட்டு அதில் படுற மாதிரி 2 சைடும் இருக்கு. இப்போ நான் வந்து வைக்கிறேன். லைட்டாக வச்ச உடனே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு பாருங்க.
இப்போ நான் எனக்கு தேவையான ஏரியா மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. கட் பண்ணிட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிட்டுனா கொஞ்சம் நீட்டாக ஆயிரும். ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எப்படி ஜம்பர் பண்ணணும்னு தெரியலனா கூட சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜம்பர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி காம்பனண்ட் ஜம்பர் பண்ணலாம், இல்லை ஐசிலேருந்து காம்பனண்ட்டுக்கு சப்ளை ஜம்பர் பண்ணலாம், இல்லை அந்த சிசிபிலேருந்து மெயின் போர்டு ஜம்பர் பண்ணி காட்டலாம், இல்லை கனெக்டர் ஜம்பர் பண்ணி காட்டலாம். இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கைஸ். பாருங்கள் இப்போ நம்ம ஜம்பர் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு 100% ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம ஃபைனல் டச்சுக்கு யூவி மாஸ்க் பண்ணிக்கலாம். ஒர்க்கு வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் இது பண்ணுறதுனால. இப்போ ஒரு லேயர் நம்ம யூவி மாஸ்க் பண்ணுறோம் பாருங்கள். நீங்கள் யூவி க்ளூ யூஸ் பண்ணும்போது 3 செகண்டு இல்லை அதுக்கு கீழே சீக்கிரமாக க்யூர் ஆகிற மாதிரி இருந்தால் அது யூஸ் பண்ணுங்கள். 10 செகண்டு அந்த மாதிரிலாம் போக வேண்டாம், அது நல்லா இருக்காது. 3 செகண்டு நீங்கள் அது நார்மலாக நல்லாயிருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணிட்டேன், யூவி க்ளூவை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளுக்கு எந்த ஏரியாவுக்குலாம் வேணுமோ கரெக்டாக ஈவனாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ யூவி மாஸ்க் பண்ணுறேன். யூவி லைட்டை அதில் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் இல்லை 5 செகண்ட் நம்ம காட்டணுனாலே பக்காவாக மாஸ்கிங் ஆயிரும். இப்படி தான் நம்ம யூவி க்ளூவை யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு வாட்டி மாஸ்க் பண்ணியாச்சு. இருந்தும் நம்ம 2வது வாட்டி ஃபைனல் டச்சுக்கு செகண்ட் டைம் மாஸ்க் பண்ணுறதுனால இன்னும் பக்காவாக ஒர்க் நீட்டாக இருக்கும். பாருங்கள் அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன டச்சப்லாம் பண்ணுறதுனால ஒர்க்கு ஒரு ஃபைனல் டச்சில் நீட் அண்ட் கிளியராக இருக்கும். நீங்கள் நீட்டாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள், நல்ல எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். அவுட்புட் நல்லா வரும். கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி நீங்கள் அனுப்பிவிடுங்க. சப்போஸ் வேறு கடைக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒர்க் ஒழுங்காக பண்ணலன்னா உங்களுக்கு தான் பிளாக் மார்க்காக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு நீட் அண்ட் கிளியராக பண்ணி அனுப்புங்க கைஸ். இப்போ நம்ம அந்த சப்போர்ட்டுக்கு இருக்க அந்த சிசி பின்னோட அந்த கால், அந்த கப்பு மாதிரி இருக்க ஏரியாவை நம்ம லெட் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லெட்டு அது மேலே வச்சுட்டு நம்ம சால்ட்ரிங்கை அங்கே வச்சனாலே அது அப்சர்வ் பண்ணிக்கும். லெட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபைனல் டச்சு யூவி ஒன்று லேயர் பண்ணிவிட்டு அவுட்புட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா இருந்தது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபில் நானும் ஒரு மோட்டிவேஷனாக இதுமாரி லேர்னிங் வீடியோஸ் நிறைய வீடியோஸ்லாம் நான் கொடுத்துட்ருப்பேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நல்ல அவுட்புட்டாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மொபைல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பண்ண தெரியும்னா நீங்கள் நார்மலாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணுவீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, சின்ன சின்ன டிப்ஸு இல்லை ட்ரிக்ஸ் எதனா ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லித்தருவேன். ஒரு வீடியோலையும் எதனா நம்ம எது பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஆனஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஸ்கிப் பண்ணிடுங்க கைஸ்.
இப்போ நம்ம மாஸ்க் பண்ணியாச்சு பாருங்க. பக்காவா செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் காட்டுறோம். நீங்க பாருங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு ஒரு வாட்டியும் க்ளீன் பண்ணும்போதே ரொம்ப முக்கியம். க்ளீன் பண்றது ஒரு அடுத்த லெவல் போற மாரி. ஏன்னா நீங்க க்ளீன் பண்ணாம ஒர்க் பண்றீங்கன்னா, அந்த ஒர்க்கு நீட்டாவே இருக்காது. உங்களுக்கும் ப்ராப்பரா வராது. நீங்க க்ளீன் பண்ணி நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒர்க்கே ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீடியோ போடுறோம்னா, எந்த ஒரு போர்ஷனும் கட் பண்ணாம, ஹைட் பண்ணாம, ஓப்பனா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வீடியோவ பார்த்தாலே தெரியும். நம்ம மத்தவங்க ஒரு சிலர் மாரி ஹைட் பண்ணிலாம் போடல. ஓப்பனா காட்டிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாரி சார்ஜர் பின் ஃபால்ட்டா இருக்கு, இல்ல உங்களுக்கு மாத்த தெரியல அப்படின்னா, நியர்பைல இருந்தீங்கன்னா என்ட்ட கொண்டு வாங்க. நான் மாத்தி தரேன். நம்ம மொபைல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாரி லேர்னிங் வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம் காய்ஸ். இப்போ நியர்பைல உங்களுக்கு பக்கத்துல ஷாப் இருக்குன்னா அங்க குடுங்க. அப்படி உங்களுக்கு யாரும் செட் ஆகல அப்படின்னா எடுத்துட்டு வாங்க. நான் பண்ணி தரேன். முடிஞ்ச அளவு நியர்பைலே குடுத்து உங்களோட சர்வீஸ கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க காய்ஸ்.